அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் 2024ஆம் ஆண்டு இந்த வருடத்தின் கடைசி சில தினங்களும் அடுத்த வருடத்தின் முதல் சில தினங்களும் எப்படி அமைய போகிறது, அதிலும் குறிப்பாக 29ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக முக்கியமாக ராசியின் அதிபதியான சுக்கிரனும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியும் கர்மஸ்தானத்தில் இணைகின்றன. 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில் சனி மற்றும் சுக்கிரனின் இணைவால் நிச்சயமாக நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அமோகமான வாய்ப்புகள் உண்டு. இந்த வருடத்தின் இறுதியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை அடுத்த வருடத்தில் மிக சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகம் உண்டுங்க. இந்த வருடத்தில் தவறான பல நிகழ்வுகளை விஷயங்களை அடுத்த வருடத்தில் மாற்றிக்கொள்வதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான தவறுகளில் இருந்து நல்ல நுணுக்கங்களை கற்றுத் தேர்ந்த உங்களுக்கு இனி இந்த தருணத்தில் அனைத்தையும் சிறப்பாக பயன்படுத்துவதற்கான யோகமும் உங்களுடைய குறைகளை கூட முன்னேற்றமாக மாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணம் மட்டுமல்ல, எதிர்வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு முழுவதுமே நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வேளையில் டிசம்பர் 30ஆம் தேதியன்று அமாவாசை, சூரியனும் சந்திரனும் அஷ்டமஸ்தானத்தில் இணையக்கூடிய அமாவாசை ரிஷபராசிக்காரர்களுக்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியாக இருப்பவர் சந்திரன், அது மட்டுமல்லாது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் இணைவதால் இந்த தருணத்தில் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது அதற்கு பிறகு சந்திரன் 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார். மேலும் வித்யாகாரகரான புதனும் அஷ்டமத்திற்குள் நுழைகிறார். 30ஆம் தேதி முதல் புதன் அஷ்டமஸ்தானத்தில் நுழைவதால் சற்று கவனத்துடன் இருந்தாலும் புத ஆதித்ய யோகம் நிறைவாக உண்டு. ராசியின் உச்ச அதிபதியுடன் இணைவதால் பல அதிரடியான மாற்றம் நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி முதல் சனியுடன் இணைந்து கர்மஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார். இது ஒரு நல்ல மாறுதலாக நிச்சயமாக அமையும். ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் அங்கு வக்ரம் பெற்றிருக்கிறார். குருவின் வக்ரம் என்பது முதன்மையான நற்பலன்களை சுப விரயங்கள் நிறைவாக இந்த வேளையில் தங்கு தடையின்றி கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. லாபஸ்தானமாகிய 11இல் ராகு நிலை கொண்டிருக்கிறார். எனவே அனைத்திலும் அமோகமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் கேது. எனவே இந்த தருணத்தில் குடும்பத்துடன் சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான நல்ல யோகம் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைந்திருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் மிக வலுவாக செவ்வாய் தைரியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. நீச்சமும் வக்ரமும் பெற்றிருந்தாலும் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க குடும்பம், தொழில், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை, விளையாட்டுத்துறை, மாணவ மாணவர்களின் கல்வி மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகள் எப்படி அமைய போகிறது என்று பார்க்கும்போது மிகவும் வலுவாக அற்புதமான ஒரு இனிமையான தருணமாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் சனியும் இணைவது அமோகமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இணைவாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. குடும்பத்தில் நினைப்பதை காட்டிலும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறதுங்க. அலைச்சல் குறையும். எதிர்பார்ப்புகளை பிரச்சனை இல்லாமல் மிக சிறப்பானதாக மாற்றி கொடுக்கிறாருங்க குரு பகவான். ஜென்மத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் அதோடு மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றிய
கவலைகள் நீங்கி பல பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த 2025 துவக்கத்தில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. வீண் விரய செலவுகளும் அலைச்சலும் இந்த வேளையில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். எதிர்பார்த்தபடியே குடும்ப முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் தடையில்லாமல் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக பெற்றுத்தருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திடீரென திட்டமிட்டு நடத்துவதற்கான முதன்மையான யோகமும் விரைவாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சந்தித்து வரக்கூடிய தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகுங்க. சனி மற்றும் சுக்கிரன் இணையக்கூடிய இடம் என்பது தொழில் ஸ்தானம், 10ஆம் இடம். நிரந்தர வருமானம் பெறக்கூடிய வகையில் உத்தியோகத்தில் நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. எதிர்காலத்தை பற்றி கவலை, அச்சம், குழப்பம் போன்றவற்றை ஏற்படுத்தி வந்த சாதகமற்ற உத்தியோக சூழல் நிச்சயமாக மாறும். தற்போது வேலை இழந்தாலும் கூட கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. புதிய வேலையில் உடனடியாக இணைவதற்கான யோகம் நிறைவாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில புதிய சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்வதற்கான முதன்மையான யோகம் உண்டு. உத்தியோகத்திலும் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் தடையில்லாமல் உங்களை தேடி வரும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் நிச்சயமாக விலகும். லாபம் சீராக அமையும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் உற்பத்தி சார்ந்த துறைகளில் மிக அற்புதமான முன்னேற்ற வளர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சனியும் மிக வலுவாக இணைந்து கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் சொந்த தயாரிப்பில் பல கலைத்துறை ரீதியான பணிகளை மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு. கலைத்துறை ரீதியாக எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் நிச்சயமாக வெற்றி ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிகவும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. மாற்றுக் கட்சியினர் உங்கள் கட்சியில் இணைவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. கட்சியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபரால் கட்சியில் நல்ல மாறுதல் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்குங்க. மாணவ மாணவியரின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. மாணவர்கள் இந்த தருணத்தில் கல்வியில் மட்டுமல்ல தனித்திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் கலைத்துறை, விளையாட்டுத்துறை உள்ளிட்ட ஏதேனும் ஒரு தனி திறமையை வளர்த்து கொள்வதற்கான நல்ல யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. மாணவ மாணவியர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்து முடிக்க முடியும். உழைப்பிற்கேற்ற விளைச்சலை நிறைவாக சந்திக்கலாம். உரிய காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விவசாயம் சார்ந்த பணிகளை சரிவர செய்வதற்கான முதன்மையான யோகம் கிடைப்பதால் பல தடைகள் விலகி முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் முற்றிலுமாக விலகுவதோடு ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்பு அமோகமாக இந்த வேளையில் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் தவிடுபடியாக நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சனி மற்றும் சுக்கிரனின் இணைவால் அமோகமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் தடையில்லாமல் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.